ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனி டிசைன். இன்றைக்கி என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நெக்லைன் ஃபினிஷிங் தாங்க. என்ன எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதை பார்க்கலாம் பாருங்கள். கட்டிங்க்கு நம்ம நான் 2 மார்க் பண்ணியிருக்கேன். கட் பண்ணுறது ஒன்று, ஸ்டிச்சிங்க்கு ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். நான் நெக்லைன் கட் பண்ணி எடுக்கலை. ஸ்டிச்சிங் லைனில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். என்ன நமக்கு ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப் தான் கேட்டிருந்தாங்க. நல்லா அகலமாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, நான் அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். மெயின் ஃபேப்ரிக் நல்ல பக்கம் நம்மளை பார்த்தா மாதிரியும், அதுக்கு மேலே லைனிங் பீஸும், அதுக்கு கீழே எனக்கு இது லைனிங் கொஞ்சம் கிராஸ் பீஸ்க்காக வெட்டுறதுக்காக மீர்ந்தது பார்த்திங்களா, அந்த பீஸ் கொஞ்சமாக மீர்ந்தது. அதை கட் பண்ணாமல் நான் அப்படியே மெயின் ஃபேப்ரிக்கு அடியில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, என்னுடைய எவ்வளோ நெக் டீப் வேணுமோ அது தெரிஞ்சிருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு கீழே இருக்குது. அந்தளவுக்கு இருந்தால் போதும். நெக் ஷேப்பு பார்த்திங்கன்னா நம்ம 1 சைடு தான் மார்க் பண்ணியிருப்போம். அதை அப்படியே திருப்பி போட்டோம்னா 2 பக்கமும் அதோட அச்சு விழுந்திருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம அப்படியே அதை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு தேவையான நெக்லைன் ஷேப்பு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் ப்ளவுஸோட இந்த பக்கத்தில் திருப்பி பார்த்தோம்னா அந்த ஃபேப்ரிக்கோட எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு 1 இன்ச் தையல்லேருந்து ஒரு 1 இன்ச் இருந்தால் நமக்கு போதும். அதனால் மீதி இருக்கிறதுலாம் இந்த பக்கம் திருப்பி ஒரு தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து அர்க்கத்தெல்லாம் போட்டு எப்பயும் போல் நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நெக்லைன் அவ்வளோ ஃபினிஷிங்காக நல்லா ஸ்டிஃபாக கேன்வாஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு லேஸ் வைக்க போகிறேங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். லேஸ் வைக்க போகிறதுக்காக நம்ம அப்படியே மெயின் ப்ளவுஸ் பீஸில் லைனிங் வச்சு அடித்து திருப்பினா அந்த கழுத்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்காது. இதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வச்சு நம்ம அடித்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலுமே நல்லாயிருக்குங்க. ஒரு ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா நெக்லைன் தாங்க. நெக்லைன் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கோ அந்தளவுக்கு ப்ளவுஸ் நல்லா இழுத்து பிடிக்கும், நல்லாயிருக்கும். இல்லைனா ஷோல்டர் ட்ராப் ஆக தாங்க செய்யும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.